வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று ஏற்கனவே கூறப்பட்ட நிலையில், கண்டிப்பாக வரப்போகிற நாட்களில் இந்த தாழ்வு பகுதியானது வங்கக்கடலில் உருவாகி வடக்கு திசை மெல்லமாக நோக்கி நகர்ந்து தமிழக கடலோர பகுதிகளிலேயே நீடித்து கடைசியாக மீண்டும் தமிழக கடற்கரை ஒட்டி வந்து கடலூருக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் கரை கடந்து மிக கனமழையானது கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த முரசு புயல் எப்படி உருவாகும், எப்படி இதனுடைய மழையினுடைய தாக்கம் தமிழகத்தில் இருக்க போகுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வானிலை அறிக்கையை கடைசி வரை கேட்டால் மட்டுமே ஒரு தெளிவான ஒரு விளக்கங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அதனால தயவு செய்து கடைசி வரை வானிலை அறிக்கையை நீங்க கேட்டு பயன்பெறுங்க. இந்த முரசு புயல் எப்படி உருவாக போகிறது அப்படிங்கிற முழு விளக்கத்தையும், எந்தெந்த மாவட்டங்களில் மிக கனமழை முதல் அதி கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு, அதே மாதிரி கன முதல் மிக கனமழை வாய்ப்புள்ள மாவட்டங்கள் எங்கெல்லாம் வரலாறு காணாத மழை பொழிவுகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நிச்சயமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்பதாக நீங்க ஸ்கிரீனுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த லைக் பட்டன் எல்லாருமே நீங்க மறக்காம கிளிக் பண்ணுங்க. எல்லா வானிலை அறிக்கையிலையும் நீங்க தொடர்ந்து லைக் பண்ணுங்க. நிறைய ஊர்ல மழை வந்துகிட்டு இருக்கு, நம்ம சொன்ன மாதிரி நிறைய இடத்துல மழை வந்துகிட்டு இருக்கு. அதனால எல்லாருமே நீங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம். தொடர்ந்து இன்னும் நமக்கு மழை இருக்க போகுது. கோடை வெயில மறந்துருங்க, தயவு செய்து. கோடை வெயில் இதற்கு அடுத்து ஒரு 10 நாட்களுக்கு கிடையாது. ஊட்டி போல் தமிழ்நாடு முழுவதுமாக நீலகிரி மாவட்டம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் எல்லா பகுதிகளிலும் இருப்பதற்கான வாய்ப்பை தான் இன்றைக்கு நம்ம பேச இருக்கிறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய ப்ராடக்ட் கூட நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். 50%லேருந்து 90% டிஸ்கவுண்ட் வரைக்கும் ப்ராடக்ட் சேல் எல்லாமே போயிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு ப்ராடக்ட் இமேஜஸ் இருக்கும். நம்ம சேனல்ல ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தனியாகவே நம்ம கொடுத்துருப்போம். நீங்க ஸ்டோர்ல போனீங்கனாலும் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் கிராசரிஸ்மே நீங்க வாங்கி பயன்பெறலாம். வங்கக்கடலில் மே 11ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி பின்னர் தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். அதனால தேதிகள் மே 11ஆம் தேதி ஆரம்பிக்கிற ஆட்டம் மே 16ஆம் தேதி வரைக்கும் நீடிக்க போகுது. இந்த 4-5 நாட்கள் தான், இந்த குறுகிய நாட்கள் தான் நமக்கு வந்து அதிக மழை பொழிவு. ஒரு நவம்பர் மாதத்துல எப்படி நமக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்கும் போது எந்த மாதிரியான ஒரு மழை தாக்கம் இருக்குமோ அது போலவே இப்போ நம்ம வந்து கடலோர பகுதிகளில் எதிர்பார்க்க முடியும். மே 11ஆம் தேதி உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி பின்னர் தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். அப்போ தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் பொழுது அதனுடைய காற்றுடைய வேகத்தன்மை நீங்க பார்த்தீங்கன்னா 40லிருந்து 50 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும், சில சமயங்களில் 60 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வங்கக்கடல் பகுதிகளில் வீசுவதற்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ ஒரு தாழ்வு பகுதியாக முதல் கட்டமாக உருவாகி குறைந்த நேரத்தில் அடுத்த 24 மணி நேரத்திலேயே இது தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று கணிசமாக நமக்கு அந்த வடக்கு திசை நோக்கி நகர்ந்து பிறகு மீண்டுமாக கடலூருக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் கரையை கடக்கலாம் என்று தற்போது வரைக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அப்போ இந்த தாழ்வு மண்டலம் என்ன ஆகும் அப்படின்னா சற்றே வலுப்பெற்று இன்னும் மேலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வங்கக்கடல் பகுதிகளில் வீசுவதற்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இதனுடைய தீவிரம் அதிகரித்த பிறகு நிலப்பரப்பை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும். அப்படி நிலப்பரப்பை நோக்கி நகரும் பொழுது கடலூருக்கும் புதுச்சேரிக்கும் இடையே கரையை கடக்கலாம் என்ற எதிர்பார்ப்புகளும் மிக அதிகமாக பார்க்கப்பட்டு வருது. அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல்கள் நம்ம வந்து தெரிஞ்சு கொண்டே இருப்போம். கரையை கடக்கும் பொழுது காற்றுடைய வேகம், ஆனா வங்கக்கடல் பகுதிகளில் 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் இருக்கும். சில சமயங்களில் 90 கிலோமீட்டர் வேகம் வரைக்குமே கூட இருக்கலாம். ஆனால் இது கரையை கடக்கும் போதோ நமக்கு வந்து 30லிருந்து 40 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும், சில சமயங்களில் 60 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் தரைக்காற்று மிக பலமாக வீசும். மிக கனமழை மற்றும் அதி கனமழை ஓரிரு இடங்களில் கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் டெல்டா மற்றும் வட தமிழக கடலோரத்தில் எதிர்பார்க்கப்படுது. அப்போ எந்த தேதிகளில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறும் அப்படின்னா வருகிற மே 12ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை வட தமிழக கடலோரங்களில் மிக கனமழையானது கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே எப்பொழுது இது போன்ற மழை வாய்ப்புகள் மழை பொழிவு இருக்கும் அப்படின்னா நீங்க தேதிகள் குறித்து கொள்ளுங்க. அதுக்காக மே 11 வரைக்கும் மழையே வராதா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. கனமழை தொடர்ந்து தமிழ்நாட்டில் பதிவாகும். தமிழ்நாடு முழுவதும் மே 11ஆம் தேதி வரைக்கும் கனமழையானது தொடர்ந்து பதிவாகிட்டே தான் இருக்கும். மே 12ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட நாட்கள் தான் வட தமிழக கடலோரங்கள். உங்களுக்கே தெரியும், வட தமிழக கடலோரங்கள் அப்படின்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி,
கள்ளக்குறிச்சி, அதைத் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை உட்பட எல்லா பகுதிகளிலும் இந்த கடலோர பகுதி சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் மிக கனமழை, அதாவது 15 முதல் 20 சென்டிமீட்டர். இப்போ எப்படி நமக்கு திருநெல்வேலியில 17 சென்டிமீட்டர் பதிவாயிருக்கு, நிறைய இடங்கள்ல மிக கனமழை முதல் அதி கனமழை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம். இது கோடை மழையா அல்லது வடகிழக்கு பருவமழையான சந்தேகப்படுற அளவுக்கு நமக்கு மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகிட்டு இருக்கு. அதனால இது கோடை வெயிலுடைய தாக்கம் எல்லாம் நமக்கு குறைந்து மிக கனமழை முதல் அதி கனமழைக்குள்ள வருகிற நாட்கள் நம்ம பார்க்கிறோம். எல்னினோன்னு சொன்னாங்க, வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொன்னாங்க, அப்புறம் ஏன் ப்ரோ மழை வருது அப்படின்னு சொல்லி சிலருடைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க. வெயில் நமக்கு பதிவாகாம கிடையாது. ஏற்கனவே இந்த மழையெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி வரலாறு காணாத வெப்பநிலையும் நமக்கு பதிவாச்சு. 43 முதல் 44 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தமிழகத்துல கிட்டத்தட்ட அந்த வெப்பநிலை பொறுத்தவரை உள் மாவட்டங்களை ரொம்ப தீவிரமா இருந்ததை பார்த்தோம். கடலோர பகுதிகளிலும் 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. வெயில் ரொம்ப அதிகமா இருந்ததே தவிர மழையே இல்லாம இருந்தது. கடந்த ஏப்ரல் மாதம்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்கள் மழை வந்தாலும், ஆரம்ப கட்டத்துல மழை வந்தாலும் அப்புறம் நாட்கள் போக போக என்னாச்சு, வெயில் ரொம்ப அதிகமா பதிவாக ஆரம்பிச்சது. இப்போதான் இந்த மே மாதங்கள் தொடங்கிய பிறகுதான் தமிழகத்துல படிப்படியாக மழை வாய்ப்புகள் அதிகமாகியிருக்கு. அப்போ எல்னினோவின் தாக்கம் பொறுத்தவரை கண்டிப்பா இருக்கு, அதுல மாற்றம் இல்லை. இந்த மழையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பழையபடி நமக்கு வெயில் வரதான் போகுது, அதிகமான வெப்பநிலையும் பதிவாக தான் போகுது. அதை எதிர்கொள்றதுக்கு நீங்க தயாரா இருங்க. இந்த ஒரு வாரம் மட்டும்தான் காரணம், குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தை நோக்கி நகர்ந்ததன் காரணமாகவே இந்த அளவுக்கு நமக்கு மழை பொழிவுகளையும் எதிர்பார்க்கிறோம். அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள்ல குறிப்பா வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு. நாமக்கல்ல மழையே வரலன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5 முதல் 7 சென்டிமீட்டர் மழை பெற்றிருக்கிறாங்க. நேற்றைக்கு மட்டும் ஒரே நாள்ல மட்டுமே நாமக்கல்ல மழை வரலன்னு சொல்லிட்டு இவ்வளவு மழை வாங்கியிருக்கிறீங்க. அதனால கமெண்ட் செக்ஷன்ல இனிமே யாரும் எங்க ஊர்ல மழையே வரலன்னு போட முடியாது, எல்லா ஊர்லயும் கண்டிப்பா மழை வரும். இன்னமும் எங்க ஊர்ல மழையே வரலங்க, சுத்தமா மழை வரலங்கன்னு சொல்றீங்கன்னா வருகிற வாரத்துல கண்டிப்பா உங்க ஊர்ல கனமழை நிச்சயமா பதிவாகும். அதனால யாரும் மழை வரலன்னு சொல்லாதீங்க, மழை வரப்போகுது. அடுத்த ஒரு வாரமும் மழை காலம் தான். இந்த கோடை வெயிலே மறந்துருங்க, இது கோடை காலமே கிடையாது. அடுத்த ஒரு வாரத்துக்கு மிக அருமையான ஒரு வானிலை, தமிழ்நாடு நீலகிரி போல மாறக்கூடிய நேரங்கள் வந்துவிட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். வட தமிழக உள் மாவட்டங்கள்ல சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, அதை தொடர்ந்து வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உட்பட பெரும்பாலான இடங்கள்ல இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டங்கள் வழியாக பயணித்து அரபிக்கடல் பகுதிகளுக்கு செல்ல இருக்கிறது. அதனால உள் மாவட்டங்கள் வழியாக பயணித்து அரபிக்கடல் சென்று அங்க நமக்கு முரசு புயலாக இது வலுப்பெறும். தமிழகத்திற்கு இது முரசு புயலா கரை கடக்காது. ஆனா அரபிக்கடல்ல போய் இது இதே தாழ்வு பகுதி தான் உள் மாவட்டங்கள் வழியாக பயணித்து கர்நாடகாவிலும் அதிக மழை பொழிவை கொடுத்து கடைசியாக அரபிக்கடல்ல போய் சேர்ந்து அங்க ஒரு சூப்பர் புயலாக, இந்த முரசு புயல் பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் சைக்ளோனாக மாறி 200 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலேயும் பலமான சூறாவளி காற்று அரபிக்கடல் பகுதிகள் ரொம்ப கொந்தளிப்பாக இருக்கும். தொடர்ந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஓமன் நாட்டை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இந்த முரசு புயலானது இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம வானிலை அறிக்கை நம்ம துல்லியமாக கணித்து உங்களிடத்தில் நம்ம சொல்லி கொண்டே இருப்போம். தினந்தோறும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க. வட தமிழக உள் மாவட்டங்கள் முழுவதுமாகவே வேலூர் முதல் சேலம் வரை இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் மிக கனமழையானது அடுத்த வாரம் நமக்கு மே 13 - 16 நிச்சயம் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் இப்போ கொஞ்சம் மழை குறைஞ்சிரும். தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த மாதிரி இப்போ மழை இருக்காது, கொஞ்சம் குறைஞ்சிரும். ஏன்னா முன்னாடி இப்போ 17, 15, 14, 12 இது போன்ற சென்டிமீட்டர்ல நமக்கு மழை இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் குறைஞ்சி 5 - 7 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தென் மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியில இப்ப கொஞ்சம் மழை குறைஞ்சிரும். நமக்கு சில மணி நேரங்கள் மட்டுமே பகுதியாக மிதமானதிலிருந்து கனமழை பதிவாகும். இப்ப நமக்கு எங்க மழை உக்கிரமாக இருக்கும் அப்படின்னா டெல்டா மாவட்டங்களை தான் மையமாக வைத்திருக்கு. டெல்டா மாவட்டங்களிலும் அதே மாதிரி வட தமிழக கடலோர பகுதிகளிலும் மழை இனிமே வரும் நாட்களில் மிக உக்கிரமாக இருக்கும். அதீத மழை பொழிவுகள் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியிலும் விட்டு விட்டு பரவலாக கனமழை பொறுத்தவரை எதிர்பாருங்க. குமரி மாவட்டத்திலும் பகுதியாக கனமழையானது நிச்சயமாக பதிவாகும். தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியாச்சு, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் முன்கூட்டியே
தொடங்கியாச்சு. அதாவது கடந்த 24 மணி நேரத்துல பதிவான மழை அளவு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். திருநெல்வேலியில மட்டும் 17 சென்டிமீட்டருங்க. மிக, மிக, மிக மோசமான ஒரு மழை பொழிவு. திருநெல்வேலி மாவட்டம் முதல் இடத்துல இருக்கு 17 சென்டிமீட்டர் மழையோட. அதே மாரி தென்காசி மாவட்டம் முழுவதுமாக பெய்த கனமழை 9 சென்டிமீட்டராக பதிவாயிருக்கு. தேனி மாவட்டத்தில் 8 சென்டிமீட்டர் மழை பொழிவும், தூத்துக்குடி மாவட்டத்தில் 7 சென்டிமீட்டர் மழை பொழிவும், சிவகங்கை மாவட்டத்தில் 5 சென்டிமீட்டர் மழை பொழிவும், தஞ்சாவூர் மாவட்டத்தில் 5 சென்டிமீட்டர் மழை பொழிவும், நாமக்கல் மாவட்டத்தில் 5 சென்டிமீட்டர் மழை பொழிவாகவும் பதிவாகியிருக்கிறது. அடுத்ததாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் 5 சென்டிமீட்டர். பாருங்க, மாவட்டத்தில் எல்லா இடங்களிலும் தென் மாவட்டங்கள் முழுமையா வந்தாச்சு. அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். தென் மாவட்டங்கள்ல வெள்ளப்பெருக்கு இருக்குன்னு நம்ம அதனால தான் சொல்லியிருந்தோம். பாருங்க, 17 சென்டிமீட்டர் சாதாரண மழையே கிடையாதுங்க. கிட்டத்தட்ட நமக்கு அதி கனமழை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தஞ்சாவூர் மாவட்டத்தில் 5 சென்டிமீட்டர், நாமக்கல்ல 5 சென்டிமீட்டர், கன்னியாகுமரியில் 5 சென்டிமீட்டர், கோவை மாவட்டத்தில் 5 சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு. பாருங்க, கிட்டத்தட்ட நிறைய பகுதிகளில் மழை பொழிவுகள். திருச்சிராப்பள்ளி முழுவதுமாகவே பரவலான கனமழை, அதுல அதிகபட்சமாக 4 சென்டிமீட்டர் மழையாக திருச்சிராப்பள்ளியில பதிவாகி இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் 4 சென்டிமீட்டர் மழையும், ராமநாதபுரத்தில் 4 சென்டிமீட்டர் மழையும், நீலகிரி மாவட்டத்தில் 4 சென்டிமீட்டர் மழையும், கடலூர் மாவட்டத்தில் 4 சென்டிமீட்டர் மழையும், சென்னையில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவும் பதிவாகியிருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர் மழையும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவும் பதிவாகியிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை சேலத்துல அதிர்ச்சி ஆயிருவீங்க, 36.6 டிகிரி செல்சியஸ் தான். எங்க இருந்த வெயில் எங்க வந்திருக்கு பாருங்க. 41 டிகிரி செல்சியஸ்ல இருந்த வெயில் 36ல வந்துருச்சு. அந்த அளவுக்கு வெப்பநிலை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம். எங்கேயோ இருந்த வெப்பநிலை எங்கேயோ வந்தாச்சு. கிட்டத்தட்ட 5 டிகிரி செல்சியஸ் முதல் 6 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் குறைஞ்சி போயிருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பதாக வெயிலுடைய தாக்கம் 41 டிகிரி செல்சியஸ்ல பதிவான நிலையில இப்போ 36 முதல் 37 டிகிரி செல்சியஸா வந்திருக்கு. அடுத்த வாரத்துல மேலும் குறையும், 34ஆ மாறப்போகுது. 34, 33 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை பொறுத்தவரை கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் நண்பர்களே. நீங்க எல்லாருமே மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. முரசு புயல் ஓமன் நாட்டுக்கு போகும், தமிழ்நாட்டுக்கு கனமழை மட்டுமே. அதிலும் குறிப்பா தாழ்வு பகுதி, கரை கடக்கும் பகுதிகளில் மிக கனமழை முதல் அதி கனமழைக்கான வாய்ப்புகளும் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து ஸ்கிரீனு கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.